அமெரிக்கா ஈரானுக்கு இடையேயான மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலையும் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உயர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு. கோபத்தில் அவர் எடுத்த இந்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே உற்று நோக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ ட்ரம்ப் அதுக்காக என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றியும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதலுடைய தீவிரத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போரினுடைய தீவிரத்தின் காரணமாக கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கக்குள்ளேயுமே 3% கச்சா எண்ணெயுடைய விலையானது உயர்ந்திருக்குங்க. ஸோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளோ உயர்ந்திருக்கு. அதாவது சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் $90.79 உயர்ந்திருக்குங்க. கடந்த 1.5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். அமெரிக்கா ஈரானுக்கு இடையேயான மோதல் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வர மாதிரி தெரிஞ்சிருந்தது. இதை பார்த்து உலக நாடுகள் எல்லாமே நிம்மதி அடைந்தாங்க. அப்பாடா ஒரு வழியாக போரெல்லாம் முடிச்சுட்டாங்க, இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை இன்னும் போர் முடியல, இன்னும் ஒரு சில வாரம் அது நீடிக்க போகுது அப்படின்ற மாதிரியான அளவுக்கு இப்போ மீண்டும் 2 தரப்புக்கும் இடையே மோதல்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மாறி மாறி 2 பேருமே தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க. யாரும் இளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து போர் தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் கச்சா எண்ணெயுடைய விலை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக எகிறி போயிடுச்சுங்க. ஏன்னா வங்காள விலைக்கூட இப்படி தாக்குதலை தீவிரமடையும் பொழுது ஆரம்பித்த உடனே கச்சா எண்ணெயுடைய விலையும் பார்த்திங்கன்னா உயர்ந்து போச்சு. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை காலையில் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த விலை ஒரே அடியாக ஒரு 3% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குன்னு தான் சொல்லணும். சர்வதேச மார்க்கெட்டில் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்லணும். சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயுடைய விலையானது ஒரு பேரல் $90.79 உயர்ந்திருக்குங்க. கடந்த ஜூன் 11க்கு பிறகு இல்லாத அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு உச்சத்தை எட்டியிருக்குன்னே சொல்லணும். குறிப்பாக கடந்த வாரத்தில் மட்டும் ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை 15.9% உயர்ந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்த ட்ரம்ப் அவர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாருங்க. ஸோ அவர் அடுத்தடுத்து போடக்கூடிய பிளானில் ஈரானே மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காணப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த நொடி ஈரானில் என்ன அளவுக்கு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னே தெரியல. சொல்லப்போனால் இனிமேட்டுக்கு குண்டுமலை தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக இருக்குது. அதே மாதிரி தான் அமெரிக்காவினுடைய WTI கச்சா எண்ணெயினுடைய விலையும் ஒரே நாளில் 2.65% உயர்ந்திருக்கு. பேரலுக்கு பார்த்தீங்கன்னா $84.68 வர்த்தகம் ஆயிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை பார்த்தீங்கன்னா 15.5% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லா நாடுகளுமே பயந்து போய் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த WTI கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது பெரும்பாலும் அமெரிக்காவுக்குள்ளேயே வர்த்தகமாகக்கூடியது தான். அதனால் சர்வதேச சந்தைக்கு நம்ம ஃப்ரண்ட் ரேட்டை தான் பார்க்கணும். இப்போதைக்கு $90 எட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் பதற்றம் தான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் யோசிச்சிருக்காரு. ஸோ இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவையும் எடுத்திருக்காருங்க. அந்த முடிவு எல்லாரையுமே ரொம்ப பயங்கரமாக யோசிக்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா தொடர்ந்து 9வது நாளாக ஈரான் மீது வான்வழி தாக்குதல்கள் அவெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் மீது தாக்குதல்களை ட்ரம்ப் தீவிரப்படுத்துறதுக்காக உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக ஈரானும் தயாராகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதனுடைய பதிலடியாக அமெரிக்காவினுடைய படைகள் இருக்கக்கூடிய குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்தியர்கள் இனி யாரும் ஈரானுக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ இனி யாரும் ஈரானுக்கு வராதிங்க, ஏன்னா நிலைமை பார்த்தீங்கன்னா இருக்க ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்திய தூதரகம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஈரான் வர ஐடியா இருந்தால் இப்போதைக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை ஏற்கனவே ஈரானில் தான் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போதைக்கு வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் அங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இது வார்னிங்காக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் பதற்றத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 நாடுகளுமே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இனி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பலியாக வேண்டியது தான். போர் பதற்றம் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க.
ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சர்வதேச கச்சா எண்ணெயில் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த ஜலசந்தி வழியாக தான் வந்து நடந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இந்த மோதல் மையமும் வந்து இருக்குது. அப்படின்றதுனால சர்வதேச கச்சா எண்ணெயுடைய போக்குவரத்து ரொம்ப ரொம்ப கடுமையாக வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இதனால் ஹார்மோன்ஸில் இருந்து சரியான கச்சா எண்ணெய்கள் வந்து வெளிவராமல் வந்து போகுது. அதனால தான் விலையினுடைய ஏற்றமும் பார்த்திங்கன்னா தீவிரமடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஈரான் துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்களை எல்லாம் முடக்க போகிறதா அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் தங்களை கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கு அவங்களுடைய விதிமுறைகளை மீறக்கூடிய கப்பல்களை எல்லாத்தையுமே வந்து குறிவைத்து அவங்க தாக்குதல்களை வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் எந்த நாடு கொடுத்துருக்குன்னா ஈரான் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி அறிவிப்புகளே கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸோ இதனால தான் அது டாப்பில் வந்து எகிரிட்டே போயிட்டுருக்கு. இதையெல்லாம் பார்க்க பார்க்க அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய கண்ணெல்லாம் வந்து செவந்து போயிருக்குங்க. அதாவது அவர் வந்து இன்றைக்கி காலையிலே தாக்குதல்களை எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஈரானா நானான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து குண்டு மழை வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போர் தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஈரானுக்கு போகணும் அப்படின்றவங்க பார்த்து கவனமாக இருங்க. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் சூப்பரான டைமில் நல்ல ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை யாரெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் பெட்ரோல் டீசலுடைய விலையும் பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து அதிகமாகும். அந்த ஒரு பதற்றமும் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு போர் பதற்றமும் வந்து நீடிச்சிட்டு இருக்கிறதுனால சர்வதேச கச்சா எண்ணெய்களுடைய சப்ளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் விலை வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில வாரங்கள் இதே போர் வந்து நீடிச்சிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் இந்தியாவில் பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து உயரத்துக்கான அபாயமும் இருக்குங்க. மேலும் எல்பிஜி சப்ளை கூட வந்து பாதிக்கப்படலாம். ஸோ முன்னாடி மாதிரியே தான் வீட்டு வந்து எரிவாயு கிடைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வீட்டில் கேஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இரு நாடுகளும் வந்து எப்போ போரை வந்து கைவிடுறாங்களோ, எப்போ சமாதானமாகறாங்களோ அப்போ தான் உலக நாடுகள் முழுக்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ இந்த 2 நாடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாதுங்க. உலக நாடுகள் எல்லாருமே வந்து பாதிப்படைகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு சில வாரங்கள் இதே மாதிரி நீடித்தது அப்படின்னா கண்டிப்பாக நிலைமை வந்து கையை விட்டு போயிடும். அதுக்கான அபாயங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் வந்து அதிகரிக்க உலக நாடுகள் முழுக்க உற்று நோக்கி பார்த்துட்ருக்காங்க. இந்த 2 நாடுகளும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னா உலக நாடுகள் முழுக்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இரு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய போர் பதற்றத்தை பற்றியும் கச்சா எண்ணெயுடைய விளைவை பற்றியும் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.